துருக்கி மற்றும் சிரியாவில் பெரும் சீரழிவை ஏற்படுத்தியுள்ள நிலநடுக்கம் புதிய முறையில் அளவிடப்படுவது எப்படி? நிலநடுக்கம் ஏற்படுத்திய தாக்கம் என்ன என்பது குறித்து இன்றைய இன்டெப்த் பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் பாலவேல் சக்கரவர்த்தி. துருக்கி மற்றும் சிரியாவுக்கு இடைப்பட்ட பகுதியில் ஏற்பட்ட நிலநடுக்கம் என்பது மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. அது எப்படி அளவிடப்பட்டது, அதனுடைய பாதிப்புகள் என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். இந்த நிலநடுக்கத்தை பொறுத்தவரைக்கும் அடுத்தடுத்து 3 முறை ஏற்பட்டது. அதுல முதலாவது ஏற்பட்டது அதிகாலை 4:17 மணிக்கு. அது அளவுகோலில் 7.8 பதிவாகி இருக்கிறது. இரண்டாவது ஏற்பட்டது 1:24 மணிக்கு. அது 7.5 பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக பிற்பகல் 3 மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கம் என்பது அளவுகோல்ல 6 பதிவாகி இருக்கிறது. சரி, இந்த நிலநடுக்கம் பாதிக்கப்பட்ட பிரதான பகுதிகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அது துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட பகுதி, ஒரு எபிசென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி. இந்த புகைப்படத்தில் நம்ம பார்க்கலாம். இந்த மரூன் கலர்ல இருக்கக்கூடிய பகுதி தான் மிக மோசமான பாதிப்பை சந்தித்தது. அதற்கு பிறகு ரெட், எல்லோ, ஆரஞ்சு அப்படின்னு இந்த படிப்படியாக நிறம் மாறி இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த பாதிப்பினுடைய அளவு என்பது இருந்திருக்கிறது. இதுதான் மோசமான இடங்கள். சரி, துருக்கியிலும் சிரியாவிலும் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் காரணமாக மற்ற ஏனைய நாடுகள், சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் உணரப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அது சைப்ரஸ், கிரீஸ், ஜோர்டான், லெபனான், ஈராக், ஜார்ஜியா மற்றும் ஈக்வேனுடைய சில பகுதிகளில் இந்த நிலநடுக்கத்தினுடைய தாக்கம் என்பது உணரப்பட்டிருக்கு. சரி, துருக்கியை பாதித்த மிக மோசமான நிலநடுக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதன் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்புகள் அப்படிங்கிறதையும் பார்க்கும்போது 1939 மிக மோசமான பாதிப்பு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 30,000 உயிரிழப்புகள் அந்த நிலநடுக்கத்தில் பதிவானது. அதற்கு பிறகு 1999 கூட இதே மாதிரி ஒரு மோசமான நிலநடுக்கம். அதுல 17,000 பேர் அந்த நிலநடுக்கத்தில் உயிரிழந்தாங்க. சரி, இந்த நிலநடுக்கத்தின் காரணமாக நில அதிர்வு மண்டலங்கள் அப்படின்னு ஒரு சிலத புவியியலாளர்கள் அடையாளப்படுத்துறாங்க. அது முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. அது என்னன்னா, துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடைப்பட்ட பகுதிகளில் அரேபியன் பிளேட் மற்றும் அனட்டோலியன் பிளேட் அப்படின்னு 2 பாறை அடுக்குகள் சொல்றாங்க. பூமிக்கடியில் இருக்கக்கூடிய பாறை அடுக்குகள். இது நகரும் போதோ அல்லது ஒன்றோடு ஒன்று உரசும் போதோ தான் இந்த மாதிரி கடுமையான நிலநடுக்கம் என்பது ஏற்படுகிறது. அதுல முதல்ல ஏற்பட்ட, அதாவது ஈஸ்ட் அனட்டோலியன் ஃபால்ட் அப்படிங்கிற பகுதியில் முதல்ல ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் 7.8 இரண்டாவது ஏற்பட்ட நிலநடுக்கம் தான் 7.5 பதிவாகி இருக்கிறது. சரி, இந்த அளவுகோல்ல சில மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, பொதுவாகவே நிலநடுக்கம் அப்படின்னா அதை நம்ம ரிக்டர் அளவுகோல் அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ அது ரிக்டர் அளவுகோல்ல அளவிடப்படுவது இல்லை. இன்னும் துல்லியமான அளவுகோலான மொமெண்ட் மேக்னிடியூட் ஸ்கேல் அப்படிங்கிற ஒரு அளவுகோல் மூலமாக அது அளவிடப்படுது. அதனுடைய மேப் தான் நம்ம இப்ப பார்க்கிறோம். 2.5க்கும் கீழாக அதனுடைய பாதிப்பு இருந்தால் அது நம்ம நிலநடுக்கமே உணரப்பட முடியாத அளவுக்காக இருக்கும். அதுவே ஒருவேளை 2.5 5 வரைக்குமாக அதனுடைய பாதிப்பு MMS இருந்துச்சுன்னா லேசான சேதங்கள் என்பது ஏற்படும். 5 8 இருந்தா மிக மோசமான விளைவுகள் ஏற்படும். 8க்கு மேல போச்சுன்னா அது பேரழிவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு புவியியலாளர்கள் சொல்றாங்க. துருக்கிக்கும் சிரியாவுக்கும் இடையே ஏற்பட்டது கிட்டத்தட்ட 8, 7.8 8ஐ தொடும் அளவுக்கு இருப்பதனால கிட்டத்தட்ட இது ஒரு பேரழிவு என்றுதான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.